படிக்கிறதுக்கு. நார்மல் காலேஜில் 1 லட்சம் கேட்குறாங்க சார். மொத்தமாகவே நார்மல் காலேஜில் வச்சா 4 லட்சம் ஆகுது. ஆனால் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? வெரி குட். ஸோ என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பெரிய காலேஜஸில் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் வாங்குறாங்க. ஸோ அதே மாதிரி 4 வருஷத்துக்கு சேர்த்திங்கன்னா 20 லட்சம் அப்ராக்சிமேட்டாக ஆகுது. ஓரளவு ஆவரேஜ் காலேஜஸில் நார்மல் காலேஜஸில் அவங்க வந்து ஃபீஸ் வந்து 1 லேக் வாங்குறாங்க. 4 வருஷத்துக்கு 4 to 5 lakhs, அதாவது 4ல் ஒரு பங்கு தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க. ஸோ பெரிய காலேஜஸில் 20 லட்சம் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? அவங்க மட்டும்தான் வளர போகிறாங்க, நம்மளே வளர்த்து விட போகிறதில்ல. ஸோ அந்த பில்டிங்கை நம்ம பேரில் எழுதி வைக்க போகிறதில்ல, அங்கே இருக்கிற எந்த ஒரு சொத்தும் நமக்கு சொந்தம் கிடையாது. ஸோ எந்த காலேஜில் படித்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பெரிய ஆள் ஆகிறதும் அங்கேருந்து கற்றுக்கிறதும் அங்கேருந்து உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து தனிப்பட்ட ஒரு காலேஜில் கிடையாது. ஓகே, பெரிய காலேஜ் சின்ன காலேஜ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. 99% ஸ்டூடெண்ட்ஸான உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களோட பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஃப்யூச்சராக இருக்கட்டும், எல்லாமே டிசைட் பண்ணுறது யார்? நீங்கள் தான் டிசைட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது வந்து காலேஜ் டிசைட் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? 95% யார் டிசைட் பண்ணுறது? ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் தான் டிசைட் பண்ணுறது. ஓகேவா? 5% வேணால் ஒரு காலேஜில் சொல்லலாம், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஸோ அந்த சூழ்நிலையை பொறுத்து உங்களோட செயல்கள் மாறுபடும், பிளேஸ்மெண்ட் மாறுபடும். ஓகேவா? படிப்பு விதமும் மாறுபடும். 5லேருந்து ஒரு 10% தான் காலேஜோட இது. மீதி 90% உங்களோட கையில் தான் இருக்குது. 90% உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா? கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைனா காலேஜுக்கு நல்லது. நீங்கள் ஃபீஸ் கட்டினா காலேஜுக்கு தான் நல்லது, கம்மி ஃபீஸ் கட்டினா உங்களுக்கு நல்லது, அதிக ஃபீஸ் கட்டினா காலேஜுக்கு நல்லது. ஓகேவா? முடிஞ்ச அளவு குறைஞ்ச ஃபீஸை கட்டி அப்பா அம்மாவோட செலவுகளை மீதி பண்ணி கடன் இல்லாமல் படிக்கணும். ஓகேவா?